என்ன சீலை சுருங்க இருக்குதா? இருமா மட்டும் திரிச பார்த்தோம்மா, நான் பேசுவேன் அப்போ நீ பேசு. மா இது என்ன மசியல் காயமா அவன் அப்படிதான். அதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். சரி சரி, இது என்ன சேலை? இது இந்த மாதிரி சேலையே இது நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி சேலையே இது என்ன சேலை? இது எத்தனை வருஷம் சேலை? இது நீ வெளியே இருந்தாலும் பார்த்துட்டு உள்ளாரே இருந்தா 40 வருஷமா உள்ள என்ன ஜெயிக்குள்ளே இருந்தோம். படிச்சிருப்பா கல்யாணம் சில ரெண்டு சீலை கல்யாண சேலையா? சாவன் கல்யாணத்துக்கு தான் எடுத்து கொடுத்தாங்களா? சாவரணிக்கு சுருங்கி போனாலும் உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? என் கல்யாணம் 45 வருஷம் ஆகுது. 45 வருஷம் அந்த சீலை வச்சிருந்தியா? அடே சாமி, பெரிய சீலாமா? நான் சாவரணிக்கு அது நல்லா இருந்தாலும் கட்டியிருப்பேன். அதான் 100 வயசு கல்யாணம் ஜூலிக்கு போயிருக்குது, எப்படி கட்டுவேன்? ஓ, அதனால தான் நீ கட்டலையா? அதனால இருந்தாலும் நான் சாவரணிக்கு மேலே போடணும். துணி அப்படியே வச்சிருக்கேன். என்ன பண்ணுனா மேலே போடணும்ல. யார் மேல? செத்த முன்னாடி மேலே போட்டு தூக்கணும். ஓ, நீ செத்து கூட இந்த சீலை மேல போட்டு தூக்கினா தான் மாடி எந்திரிக்குமா? எந்திரிக்காதா? போய் சேர மாட்டேன். இந்த சீலை போட்டா தான் நீ போய் சேருவியா? அதனால ஓ, ஒரு வீட்டுக்காரங்கள அவ்வளவு பாசமா உனக்கு? ஐயோ, சரியான பாசம். கொஞ்சம் பாசம். அதனால தான் சீலையை கூட மறக்காத வச்சிருக்கேன். ஓ, மறக்காத வச்சு நினைவா வச்சிருக்கேன் அந்த சீலையா? நான் உண்மையாலும்ல நான் சாவரன்னைக்கு எனக்கு டிவிலாம் ரொம்ப பிடிக்கும், சீரியல்லாம் ரொம்ப பிடிக்கும், பார்ப்பேன். நான் செத்த பின்னாடி இந்த 6 அடி குழி நோண்டுறானுல்ல, அந்த மாதிரிலாம் வேணாம், ஒரு அடி சேர்த்தியே நோண்டி டிவி விட வச்சு பசுங்க. ஏதாவது டிவி ஒன்று டிவி ஒன்றுங்களா? எல்லாருக்கும் 6 அடி குழி நோண்டும், உனக்கு 7 அடி குழி நோண்டி டிவிக்கு மூலையில் அப்படியே கரெக்டாக டிவி வைக்கிற மாதிரி. செத்த பிறகு எதிர்த்து பாப்பியா டிவியா? பாப்பனேன். ரிமோட்ல உடனே வச்சிருங்க. ரிமோட்ல உடனே வச்சு கனெக்ஷன் போடுங்க மேல. இப்போ உனக்கு டிவி வைக்கணுங்கிற செத்த பிறகு? ஆமா, டிவி வச்சாதான் உன் ஆத்மா சாந்தி அடையுமா? டிவி வச்சு உண்மையா அதெல்லாம் இங்க எப்படி நினைவு இருக்கு? அப்போ இது நிஜமாலுமே தான் சொல்றியா நீ? நிஜமாலுமே தான், உண்மையில நம்ம சொல்றேன். உலகத்திலேயே செத்த பிறகு டிவி வச்சு என்னை அடக்கம் பண்ணுன்னு சொன்ன ஒரே மனுஷன் நீ ஏத்தாம இருக்க. வேண்டியவன் கோடியா சம்பாதிக்கிறான், தூக்கிட்டா போனா 10 ரூபா 5 ரூபா வைக்கிறேன், அது மாதிரி தூக்கிட்டு போடுறானுங்க. நமக்கு அதெல்லாம் கூட வேணாம், டிவி மட்டும் வச்சிருங்க. ரிமோட் பக்கத்துலேயே வச்சுட்டா ஒயர் வந்து மேலே. என்ன டிவி வேணுமா? சின்ன டிவி வேணுமா? எல்இடி டிவி வேணுமா? எல்இடி டிவி வச்சுருங்க. எல்இடி டிவி வைக்கணுமா? சின்ன பெரிய டிவி வேணுமா? இருட்டில் இருக்குல்ல, கிளியராக தெரியும். ஓ, எல்இடி டிவி வச்சது கிளியராக தெரியுமா? மேலே ஒயரை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஒயர் மேலே சமாளிக்கலாம். ஒயரு ஜாயின் பண்ணி விட்டுரு, கீழே மேலே இருந்து ஜாயின் பண்ணி விட்டுன்னு வச்சுக்க, அப்படியே ஆன் ஆகிடுச்சு ஜாயினோட பிளான். ஏப்பா இங்கே கூடுதல் இத்தனை டிக்கெட் ஆர்டர் இருக்கும்போதே நமக்கு தேவைப்படுது டிவி. அங்கே போய் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அதனால அது இருந்தால் அவங்க கூட்டு போக்கா இருக்கும். ஓ, நீ அப்படி சொல்ல வர? ஆமாம், தனியா தான் இருப்ப, அதனால டிவி பார்க்கற துணை கூட்டிட்டு போயிருவியா? யாரும் பண்ணி கூப்பிடணும், பஸ்ஸியாக கூப்பிட முடியுமாங்க? இந்த ஒரு வேளை நீ கூட்டிகிட்டு போயிடாத. அதெல்லாம் வீட்டில் மாட்டேன். சரி சரி, ஒரு டிவி தானம்மா? டிவி மட்டும் இருந்தால் போதும். சரி, வச்சிடுறோம்மா விடுமா. ஆனா டிவி வச்சன்றத இது ஹிஸ்டரியில தான் போடணும். எதுல? ஹிஸ்டரியில தான் போடணும். போட்டு இந்த அம்மாவுக்கு பெண்ணு டிவி வச்சு அடக்கம் பண்ணாங்கன்னு ஹிஸ்டரியில தான் போடணும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் போய் பாரு, அப்பா அம்மா சமாதியெல்லாம் கட்டி வைக்கிறான், சிலை செஞ்சு வைக்கிறாங்க. டிவி வச்சா போதும். டிவி வச்சா போதும். வச்சிடுறோம்மா விடுமா. என்ன வீட்டில் இருந்தால் அங்கே கொண்டு வச்சா பாருங்க.